பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் எங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி இது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆளுநரை சந்திக்க முடிவு செய்திருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்ல எதன் பின்னணியில வெளிவந்திருக்கிறது? அந்த பக்கம் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த 5ஆம் தேதி ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 11 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கவே அவரது சகோதரர் பொன்னைமாலு திட்டமிட்டு அவரது கூலிப்படையை ஏவி இந்த கொலையை செய்தது விசாரணையில தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில திருவேங்கடம் என்பவரையும் போலீசார் என்கவுண்டர் செய்தனர். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இதில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தரப்புல வைக்கப்பட்டுள்ள நிலையில இது தொடர்பாக நேற்று சிசிடிவி காட்சிகளும் ஒன்று வெளியிடப்பட்டது. குறிப்பாக தாங்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் தான் இந்த கொலையில் ஈடுபட்டதாக சென்னை காவல்துறை தரப்புல ஒரு சிசிடிவி ஆதாரங்களும் ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்ட நிலையில தற்போது அவரது மனைவி பொற்கொடி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்த நிலையில தற்போது அவரது மனைவி ஆளுநரை சந்தித்து ஒரு மனு அளிக்க இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பல்வேறு கட்சியினர் இந்த கொலையில பல்வேறு சந்தேகங்கள் எழுவதால் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வைத்த நிலையில தற்போது அவரது மனைவி ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தமிழக ஆளுநரை சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளிக்க இருப்பதாக அவரிடம் தகவல் தெரிவித்து இது தொடர்பாக நேரத்தையும் ஒதுக்குமாறு கேட்டுள்ளனர். ஆனால் இன்று ஆளுநர் RN ரவி சுற்றுப்பயணமாக டெல்லிக்கு 5 நாட்கள் செல்வதால இந்த தேதியை 5 நாட்களுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டதாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அனுமதி கிடைத்த பிறகு இது தொடர்பாக அந்த காவல்துறை எடுத்து வரும் நடவடிக்கை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை அந்த மனுவில் கொடுத்து முறையிட இருப்பதாகவும் பகுஜன் சமாஜ் கட்சியினோட நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த நேரமானது இதுவரை ஒதுக்கப்படவில்லை எனவும் நேரம் கிடைத்த பிறகு இது தொடர்பான சிபிஐக்கு மாற்ற கோரி இந்த மனுவில் தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.